இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சிறு குறு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை தான் கொடுக்குது. இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இருக்க 5 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட், இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். அதாவது உங்கள் நிறுவனம், உங்கள் கம்பெனியோட பேர், உங்கள் கம்பெனியில் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளோ இல்லை நீங்கள் சர்வீஸாக கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் பற்றியான தகவல்களை டீட்டெயிலாக கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேட்டலாக், மெனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரெண்டாவது, ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக வேலையில் இருந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களால் பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இந்த ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உடனடியாக உங்களுடைய தகவல்களை கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பிஸியாக இருந்துட்டு இருக்கும்போது உங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு ரிப்ளை போனால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் கஸ்டமர் யாராவது உங்களை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுக்க முடியும். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அவே மெசேஜ் கொடுத்துட்டு அவங்களை திருப்பி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டைமையும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இருக்க மூணாவது ஃபெசிலிட்டிஸ் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். அதாவது உங்களுடைய கஸ்டமர் பேஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு தகவல்களை அனுப்பணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அனுப்பாமல் அவங்க எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜையும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் மூலிமா செய்ய முடியும். இதில் இருக்க 4வது ஃபெசிலிட்டிஸ் லேபிள் சேட் அப்படின்றதாங்க. இந்த லேபிள் சேட்டை பயன்படுத்தி உங்கள் கஸ்டமர் புது கஸ்டமரா இல்லை பழைய கஸ்டமரா, பேமெண்ட் பாக்கி எதுவும் வர வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களை வகைப்படுத்தி அவங்கள ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இதில் இருக்க 5வது ஃபெசிலிட்டிஸ் பேசிக் அனலிட்டிக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தகவல் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த தகவல் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சா, அதை அவங்க கரெக்டாக படிச்சுட்டாங்களா, அவங்ககிட்ட இந்த ரிப்ளை வந்துருச்சா அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக எல்லாம் ட்ராக் பண்ண முடியும்.